எல்லா காலம் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. இயேசுவே, உம்முடைய சீடர்களோடு வாஞ்சையோ அவர்களோடு உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர். மண்ணுலகில் வாழ்ந்த உம்முடைய அற்புதமான வாழ்க்கையை எண்ணி அவர்கள் நெகிழ்ந்து போயிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே நீர் சொல்கிற வார்த்தை, உங்களது மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. ஒருவேளை அந்த சீடர்கள் சொல்லி இருக்கலாம், ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருந்த அந்த நேரத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தோம், எவ்வளவு நிம்மதியாக இருந்தோம், எவ்வளவு நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். உம்மீது எங்களுக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை கிடைத்தது, இந்த உலகத்தில் மற்றவர்களை எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்பதை உம்மிடம்தானே நாங்கள் கற்றுக்கொண்டோம். மொத்தத்தில் எங்களது வாழ்க்கை எங்களுக்கே பிடித்து போனது, நாங்கள் பக்குவமாகினோம். ஆண்டவரே, நீங்க எங்களை விட்டு போறீங்களே, எங்களுடைய மகிழ்ச்சி நிலைத்திருக்குமா என்கிற ஒரு ஏக்கத்தோடு எண்ணத்தோடு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்கிற வார்த்தை எவ்வளவு அழகானது. உங்களது மகிழ்ச்சி உங்களிடமிருந்து நீங்கிவிட முடியாது. ஆம், எப்பொழுது இயேசுவோடு இணைந்திருக்கிறோமோ, அவர் சொல்லிய, அவர் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கையை இன்னும் உள்ளத்தில் இருத்தி வாழ்கிறோமோ, தியானிக்கிறோமோ, அப்பொழுது அந்த மகிழ்ச்சியை எதுவும் யாரும் நம்மிடமிருந்து எடுக்க முடியாது. ஆமாண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய நற்கருணை பிரசன்னம் அதன் முன்பாக இருக்கிற நேரங்களில் மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் அந்த பிரசன்னத்தை உணர்ந்து பார்க்கிறோமோ, நீர் எங்களோடு வாழ்ந்த அந்த தருணங்களை எண்ணி பார்க்கிறோமோ, அந்த ஒவ்வொரு நொடியும் எங்களது வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுகிறது. எவ்வளவு துயரம் வந்தாலும், எவ்வளவு கண்ணீர் வந்தாலும், கவலை வந்தாலும், எவ்வளவு இன்னல்கள் இடையூறுகள் வந்தாலும், உம்மை எண்ணி பார்க்கிற பொழுது, உம்மோடு வாழ்ந்த அந்த நினைவுகளை அசை போட்டு பார்க்கிற பொழுது, எங்களிடம் இருக்கிற அந்த மகிழ்ச்சி ஒரு பொழுதும் எவராலும் எடுத்துவிட முடியாது, நீக்கிவிட முடியாது. ஆண்டவரே, இதோ அத்தகைய ஒரு நம்பிக்கையோடு, அத்தகைய ஒரு எதிர்பார்ப்போடு உமது அருகாமையிலே அமர்ந்து நீர் எங்களுக்காக வாழ்ந்தது, எங்களோடு பேசியது, எங்களுக்காக செய்தது எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து உடைய தெய்வீக பிரசன்னத்திற்கு முன்பாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களது எளிய ஆராதனையை, எளிய அன்பை உமக்கு இந்த பாடலின் வழியாக சமர்ப்பிக்கிறோம். ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.
அல்லேலூயா ஓசன்னா 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா 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 அல்லேலூயா ஓசன்னா. பரலோகம் சென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரமனின் திருமகனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோகம் சென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரமனின் திருமகனே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா
ஓசன்னா. ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. இயேசுவே, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. எம்மோடு வாழ்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சுகம் தரும் வல்லவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எம்மோடு வாழ்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சுகம் தரும் வல்லவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. இயேசுவே, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆண்டவரே, துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். முதமேலான மாட்சி எண்ணி ஆண்டவரே புகழ்ந்து போற்றுமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமையின் தேவனே, அன்பின் ஆண்டவரே, நற்கருணையிலே எங்களுக்காக என்னாலும் காத்திருக்கிறவரே, என்னாலும் உமது கரங்களை நீட்டி ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, அரவணைத்துக் கொள்கிறவரே, நன்றி செலுத்திமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு அழகான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறேன்.
அற்புதமான வாக்குத்தத்தம் யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரத்திலே மிக அற்புதமாக 23ஆம் வசனத்திலே, என் பிள்ளைகளே, உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. உங்கள் மகிழ்ச்சியை நீக்கிவிட முடியாது. இதே அதிகாரத்திலே நீர் சொல்லுகிறீர், உங்களது துயரம், உங்களது துக்கம் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும், மகிழ்ச்சியாக மாறும். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அதே வேளையிலே 15ஆம் அதிகாரத்திலே சொல்கிறீர், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெற, நிறைவான மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டிருக்க அத்தனையும் உங்களிடத்தில் நான் சொல்லிவிட்டேன். இவைகள் எல்லாம் நடக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், என்னோடு இணைந்திருங்கள், என்னோடு இணைந்திருங்கள், என்னோடு இணைந்திருங்கள். ஆமாண்டவரே, உம்மோடு நாங்கள் இணைந்து விட்டால், இணைந்து வாழ்ந்தால், உமது வார்த்தைகளை நாங்கள் பின்பற்றினால், உமது வார்த்தைகளை உள்ளத்தில் இருத்தினால், நாங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தெய்வம் நீர். நிறைவான மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தவர் நீர். நாங்கள் எப்படிப்பட்ட வேதனைகளை, சோதனைகளை, துன்பங்களை, சவால்களை, துயரங்களை, துக்கங்களை நாங்கள் எதிர்கொண்டாலும் அத்தனையும் மகிழ்ச்சியாக மாறும். அந்த மகிழ்ச்சியை எங்களிடமிருந்து யாரும் எடுக்கவே இயலாது, முடியாது என்று சொல்கின்ற ஆண்டவர். ஆனால் இவைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு அடிப்படை கட்டளை, உம்மோடு நாங்கள் இணைந்திருக்க வேண்டும், உம்மோடு இணைந்திருக்க வேண்டும் என்பது மட்டுமே. அதுதான் நாங்கள் எங்களது அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்கின்ற எல்லா விதமான சவால்களிலும், எல்லா விதமான நேரங்களிலும் உம்மை விட்டு விலகாது உம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு தேவைப்படுகிறது ஆண்டவரே. சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற பொழுதெல்லாம், நோய்களை எதிர்கொள்கின்ற பொழுது, சவால்களை, தனிமையை, வாழ்க்கையிலே துன்பங்களான நேரங்களை எல்லாம் எதிர்கொள்கின்ற பொழுது, என் வாழ்க்கை இந்த துன்பத்திலே முடிந்து விடுமா, எனக்கு மகிழ்ச்சி இல்லையா என்று யோசிக்கின்ற ஒவ்வொரு சகோதரனுடைய சகோதரனுடைய உள்ளத்திலே ஆண்டவரே, என் மகனே, என் மகளோடு என்னோடு இணைந்திரு, என்னோடு நிலைத்திரு, என் வார்த்தை உமது உள்ளத்தில் நீர் வைத்துக்கொள், என்னை நீ இணைத்துக்கொள், நீ மகிழ்ச்சி அடைவாய், உன் துன்பமெல்லாம் மாறும், உம்மில் இருக்கின்ற மகிழ்ச்சியை யாரும் நீக்க முடியாது, எடுக்க முடியாது என்ற உறுதியை, நம்பிக்கையை, விசுவாசத்தை இந்த நேரத்தில் எங்களுக்கு நீர் தர வேண்டும், கொடுக்க வேண்டும், ஆவியானவர் வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கண்ணீரோடு செபிக்கிறோம். ஐயா, எங்கள் மீது கருணை காட்டும், ஆசீர்வதியும். ஆமென். என்னுயிரே, கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். என்னுயிரே, என்னுயிரே, கலக்கம் கொள்ளாதே, காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது. கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது. கண்ணாக என்னாலும் காத்திடுவார், கண்ணாக என்னாலும் காத்திடுவார். என்னுயிரே, என்னுயிரே, கலக்கம்
துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார். என் உயிரே, என் உயிரே, கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். என் உயிரே, என் உயிரே, கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 20 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்களை அன்பு செய்கின்ற, அரவணைக்கின்ற அன்பு தந்தையே இறைவா, உமது பாதத்திலே ஆண்டவரே முழந்தாள் படியிட்டு ஜெபிப்பதற்கு, அப்பா தந்தா என்று உம்மை நினைத்து பார்ப்பதற்கு, நீர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நன்றி என்று சொல்வதற்கு, ஆண்டவரே நீர் தந்த இந்த நாளுக்காக, நேரத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தை நீர் அன்பு செய்தீர். உமது ஒரே மகனை அனுப்பும் அளவிற்கு நீர் அன்பு செய்தீர். இந்த உலகத்தை நீர் உமது அன்பினால் மீட்டெடுத்தீர் என்பதையும் ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்கிறோம், நாங்கள் அறிகிறோம். பலவிதமான துன்பங்களோடு ஆண்டவரே, துயரங்களோடு வாழக்கூடிய சகோதர சகோதரிகளை உமது பாதத்திலே வைத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டு காலமாக நோய் நொடிகளோடு படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஆண்டவரே உமது பாதத்திலே கொண்டு வந்து ஜெபிக்கின்றோம். இதோ துன்பத்தில் துயரத்தில் பல ஆண்டு காலமாக சீலோவாம் குளக்கரையிலே இருந்த அந்த சகோதரரை போல 38 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஆண்டவரே இன்னும் பல ஆண்டுகளாக படுத்த படுக்கையாய் நோய் நொடியாய் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நீரே அவருடைய துன்பங்களை துயரங்களை அறிந்திருக்கிறீர் என்பதை அறிகிறோம். என் மக்கள் படக்கூடிய துன்பங்களை என் கண்ணால் கண்டேன், அவருடைய அழுகுரல்களை எல்லாம் என் செவியால் கேட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே துன்பத்தை பொறுத்து கொள்ளாத கடவுளாக, துயரத்தை ஆண்டவரே சகித்து கொள்ளாத கடவுளாக இருக்கிறவர் நீர் என்ற நம்பிக்கையிலே நோய் நொடிகளால் துன்பப்படக்கூடிய சகோதர சகோதரிகளை ஆண்டவரே உமது பாதத்திலே தருகிறோம். ஆசீர்வதிப்பீராக.
பேதுருவின் மாமியார் நோயிற்றிருக்கிற வேளையிலே சுகம் தரக்கூடிய உமது கரங்களினால் அவரை தொட்டு நலப்படுத்தியது போல ஆண்டவரே உமது பரிசுத்தமான கரங்களினால் இதோ துன்பத்தின் விளிம்பிலே, துயரத்தின் விளிம்பிலே, மரணத்தின் விளிம்பிலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை தொட்டு நான் விரும்புகிறேன், நீ நலமாயிரு என்று சொல்லி ஆண்டவரே உமது பரிசுத்தமான கரங்களினால் அவரை தொட்டு நலப்படுத்தி அள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இத்தனை ஆண்டு காலமாக ஆண்டவரே உமது கொண்ட நம்பிக்கையினால் படுத்த படுக்கை இருக்கக்கூடிய சகோதர சகோதரி மீது கொண்ட அன்பினால் அவளை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்றாவது ஒரு நாள் இதோ இந்த சகோதரர் சகோதரி எழுந்து நடப்பார், மீண்டுமாக தன்னுடைய அன்றாட பணிகளை செய்வார் என்ற நம்பிக்கையில் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவருடைய நம்பிக்கை பிளந்து போகாத வண்ணமாக, நம்பிக்கை வீணாய் போகாத வண்ணமாக ஆண்டவரே நீர் அவருடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நற்சுகத்தையும் நலமான வாழ்வையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே இறைவா, இதோ நோய் நொடிகளால் அவதிப்படக்கூடிய துன்பப்படக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒருபுறம் இருக்க, தன்னோடு வாழ்ந்தவர், தன் கரம் பற்றி நடந்தவர், தன்னோடு உழைத்தவர், தன்னை அன்பு செய்தவர் ஒரு நொடி பொழுதிலே மறைந்து போனார், இறந்து போனார் என்ற கவலையிலே துன்பத்திலே வருந்தக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நேரத்திலே உமது பாதத்திலே தருகிறோம். என்னதான் ஆண்டவரே மரணம் பற்றி அறிந்தாலும், ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொன்னாலும், இதோ இத்தனை ஆண்டு காலமாக உடன் இருந்தவர், உடன் உழைத்தவர் ஒரு நொடி பொழுது கண் முன்னால் இல்லாத வேளையிலே, மரணித்திருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே உடைந்து போயிருக்கக்கூடிய, உருகுலைந்து போயிருக்கக்கூடிய, நம்பிக்கை இழந்து இருக்கக்கூடிய ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது நற்செய்தி வாசகத்திலே நீர் சொல்லி இருப்பது போல ஆண்டவரே உமது துக்கம் எல்லாம், துயரங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும் என்று சொன்னது போல ஆண்டவரே கவலைகளிலிருந்து, கண்ணீரிலிருந்து, துயரங்களிலிருந்து நீரே விடுதலை, நம்பிக்கை, மகிழ்ச்சி என்ற மணி மகுடத்தால் அழகுற செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. கண்ணீரோடு விதைக்க சென்றவர்கள் மகிழ்ச்சியால், அக மகிழ்ச்சியால் அறுவடை செய்வார்கள். ஆமென். போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே.
மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ள கையில் பொறித்தன்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ள கையில் பொறித்தன்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இருந்தால் எங்களுக்கு போதும். உம்முடைய உண்மையான அன்பு, பராமரிப்பு, பாதுகாப்பு, கருணை எல்லாவற்றும் எங்களை இன்னும் அதிகமாய் பாதுகாக்கும், எங்களை வழி நடத்தும். இதோ இந்த மனித இனத்துடைய அன்பு குறைவானது, எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு அன்பாய் இந்த மனித இனத்துடைய அன்பு இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களது வாழ்க்கையில் நாங்களே அப்படிப்பட்டவர்கள் தானே ஆண்டவரே. ஆனால் உம்முடைய அன்பு எதையும் எதிர்பார்க்காத அன்பு, எல்லாவற்றையும் தருகின்ற அன்பு, நிறைவான மகிழ்ச்சியை அருளுகின்ற அன்பு ஆண்டவரே. நன்றி கூறுகிறோம், உம்மை துதித்து ஆராதிக்கிறோம் ஐயா. புயலால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பல சகோதர சகோதரிகள் வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள், உயிரை
உலகிலே பல நாடுகளிலே போர்களினால் மக்கள் தங்களது வேதனைகளை, துன்பங்களை, உறவுகளை, உடைமைகளை எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாய் நிற்கின்ற எங்களது அன்பு மக்களை உமது திருப்பாத்திர நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமது அருட்கர ஆசீர் இவர்கள் மீது நிலைத்திருக்க வேண்டும். இந்த உலகில் வாழ்கின்ற மனிதர்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற இந்த சகோதர சகோதரிகளின் மீது இவர்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை முடிந்தவரை இவர்களை தாங்கி பிடித்து கொள்கின்ற, இவர்களுக்கு தங்களால் முடிந்த காரியங்களை உதவி செய்கின்ற மனநிலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் அருள வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த உலகிலே போர்களுக்கு பல்வேறு காரணங்களை சொல்லுகிறார்கள். உலக தலைவர்கள் ஒவ்வொருவரும் மக்கள் மீது அக்கறை காட்டுகின்ற உண்மையான தலைவர்களாய் அவர்கள் இருந்து தேவையற்ற போர்களை தவிர்த்து மக்களை மகிழ்வோடும் நிறைவோடும் சமாதானத்தோடும் வாழ்கின்ற சூழலை இவர்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று, மக்களுக்காக இவர்கள் உழைக்க வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே, காண்கின்ற தெய்வமே, காக்கின்ற ஆண்டவரே, வழிநடத்துகின்ற எங்கள் தெய்வமே, விடுதலை தருகின்ற ஆண்டவரே, எங்களை மீட்டு எங்களை ரட்சிக்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே, இதோ வந்து திருப்பாதத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வதியும், ஆற்றலை தாரும். இவர்கள் வாழ்க்கையில் இழந்து தவிக்கின்ற மகிழ்ச்சியை நீர் மீண்டுமாய் இவர்களுக்கு அருள வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். பிறவிகள் நான் இங்கு எடுத்தாலும் உன்னுடலை சுவைத்திட போதாதையா. என் இயேசுவே, என் தெய்வமே, உணவாய் வந்தவரே, ஆயிரம் பிறவிகள் நான் இங்கு எடுத்தாலும் உன்னுடலை சுவைத்திட போதாதையா. என் இயேசுவே, என் தெய்வமே, உணவாய் வந்தவரே, வா தேவா வா, உள்ளம் எழுந்து வா, வா தேவா வா, உள்ளம் எழுந்து வா. எளியவர் உள்ளங்கள் அழைத்திடும் வேளை ஏற்றிடும் தெய்வம் நீதானையா. என்றும் அழுபவர் குரலில் எழுத்திடும் ஓடம் தேற்றிட எழுவதும் நீதானையா. எங்கள் துயரத்தில் ஆறுதலானவரே, சுமைகளை தாங்கிட வந்தவரே, உள்ளம் எழுந்து வா, வா தேவா வா, உள்ளம்
தருவதும் நீதானையா. நண்பர்கள் அனைவரும் பிரிந்திடும் போதும் அருகில் இருப்பதும் நீதானையா. எங்கள் வெறுமையில் உறவாய் இருந்திடுவாய், பெருமைகள் போக்கு உறவிடுவாய், துணையாய் வந்திடுவாய். வா தேவா வா, என் உள்ளம் எழுந்து வா. வா தேவா வா, என் உள்ளம் எழுந்து வா. ஆயிரம் பிறவிகள் நான் இங்கு எடுத்தாலும் உன்னுடலை சுவைத்திட போராதையா. என் இயேசுவே, என் தெய்வமே, ஏழையின் உணவாய் வந்தவரே. வா தேவா வா, என் உள்ளம் எழுந்து வா. வா தேவா வா, என் உள்ளம் எழுந்து வா. ஆண்டவரே, உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது என்று சொல்லியிருக்கிறீர். என்ன ஆறுதலான நம்பிக்கையான வார்த்தைகள் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் துயருவீர்கள், அப்போது உலகம் மகிழும், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆறுதலான நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்து எங்களை தூண்டி எழுப்புவதற்காக, எங்களை வழிநடத்துவதற்காக, எங்களை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை வாசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நீர் மலைப்பொழிவிலே சொன்ன அந்த வார்த்தைகள் நினைவுக்கு வருகின்றன ஆண்டவரே. மத்தேயு நற்செய்தியிலே 5வது அதிகாரத்திலே ஆண்டவரே 4வது வசனத்திலே சொன்னீரே, துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள். அதே போல தொடர்ந்து 10 நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. தொடர்ந்து ஆண்டவரே, என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரே, நம்பிக்கை தரும் வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள், தொடர்ந்து உம்மை பற்றி வாழ்வதற்கு தூண்டுதல் தரும் வார்த்தைகள் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய மதிப்பீடுகளை, நீர் கற்றுக் கொடுத்தவைகளை வாழ்வாக்க நாங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது, முயற்சி எடுக்கின்ற பொழுது, துயரம், துன்பங்கள், கண்டுகொள்ளப்படாத தருணங்கள், ஒதுக்கப்பட்ட நிலைகள், புறக்கணிக்கப்பட்ட தருணங்கள், புண்படுத்தப்பட்ட நிலைகள் என்று சொல்லிக்கொண்டே அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆண்டவரே. இதை நாங்கள் அனுபவிக்கின்றோம். பல நேரங்களில் முடங்கி போகின்றோம், தனித்து போகின்றோம், என்ன செய்வது என்று திகைத்து நிற்கின்றோம், வலுவிழந்து நிற்கின்றோம். ஆண்டவரே, இப்படி இருக்கின்ற பொழுதெல்லாம் இந்த வார்த்தைகள் மட்டும்தான் எங்களுக்கு உயிர் கொடுக்கின்றன, உணர்வை தூண்டி எழுப்புகின்றன, தொடர்ந்து உன்னால் முடியும் செல் என்ற உறுதியை தருகின்றன. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக, வலுவூட்டக்கூடிய இந்த வார்த்தைகளுக்காக, உயிர் தரும் வார்த்தைகளுக்காக, உணர்வு தரும் வார்த்தைகளுக்காக, உண்மையான வார்த்தைகளுக்காக, நிலையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை தவிர யாரும் எங்களுடைய வாழ்வில் எந்த மகிழ்ச்சியும் நீக்கிவிட முடியாது, எடுத்துவிட முடியாது. நாங்கள் இப்பொழுது துயரப்படலாம், ஆனால் நிலையான வாழ்வு ஒன்று உண்டு விண்ணுலகில், அதை யாரும் எங்களிடமிருந்து பறித்து விட முடியாது என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. இதோ நாங்கள் வாழும் உலகிலே என்னத்தை நம்ம அனுபவிக்க போறோம்,
எல்லாத்தையும் இப்பவே அனுபவிச்சிருவோம் என்ற மனநிலைதான் இப்பொழுது எங்களுக்கு கொடுக்கப்பட்டு போதிக்கப்பட்டு கற்பிக்கப்பட்டு வருகின்றன. அவைதான் உண்மையோ என்று நிலை தடுமாறுகிறோம், பின்வாங்கி போகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு தேவை, கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, விண்ணுலகில் மகிழ்ச்சி எங்களுக்காக இருக்கிறது, நிறைவான வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை விண்ணுலகில் எங்களுக்கு இருக்கிறது. உம்மை காணும் பேறு எங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதற்கு இந்த மண்ணுலகிலே நாங்கள் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், துயரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களுக்கு மன உறுதியை தாரும், மன வலிமையை தாரும். ஆண்டவரே, இதுதான் எங்களுக்கு அமைதி அளிக்க முடியும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறோம், உம்மை மட்டுமே பற்றி இருக்கிறோம், உம்முடைய கரங்களை மட்டுமே பிடித்திருக்கிறோம். அமைதி தாரும் ஆண்டவரே. நாங்கள் அமைதியையும் நிறைவையும் காணக்கூடிய மன உறுதியை எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து தாரும் ஆண்டவரே. ஆமென். நம்பி வாழும் போது உறுதி பெறுகிறேன், உன் பணியை செய்யும் போது நிறைவு அடைகிறேன். உன் வழியில் செல்லும் வாழ்வில் அமைதி காண்கிறேன். இறைவா இறைவா அமைதி காண்கிறேன், நிறைவு அடைகிறேன், நான் அமைதி காண்கிறேன். உன்னை நம்பி வாழும் போது உறுதி பெறுகிறேன். இருளின் சக்தி எந்த வாழ்வை பணிய சொல்லுதே, இறைவா உன் நினைவு என்னை துணிய சொல்லுதே. இருளின் சக்தி எந்த வாழ்வை பணிய சொல்லுதே, இறைவா உன் நினைவு என்னை துணிய சொல்லுதே. உன் சொல்லின் உறுதியினால் பயணம் செல்லுவே, உன் சொல்லின் உறுதியினால் பயணம் செல்லுவே. உண்மை அன்பு நீதியில் நான் என்று வாழுவே, என்று வாழுவே, நான் என்று வாழுவே. உன்னை நம்பி வாழும் போது உறுதி பெறுகிறேன், உன் பணியை செய்யும் போது நிறைவு அடைகிறேன். உன் வழியில் செல்லும் வாழ்வில் அமைதி காண்கிறேன். இறைவா இறைவா அமைதி காண்கிறேன், நான் அமைதி காண்கிறேன். உன்னை நம்பி வாழும் போது உறுதி பெறுகிறேன். ஆண்டவரே, உம்மை நம்பி வாழ்கிற பொழுது நாங்கள் உறுதி பெறுகிறோம், உற்சாகம் அடைகிறோம். இதோ இந்த 1 மணி நேரமும் உம்மோடு நாங்கள் இருக்கிற இந்த நேரத்திலே எங்களது கவலைகள் மறந்து போகிறது. எங்களது கடவுள் எங்களது கரங்களை கோர்த்து பிடித்திருக்கிறார். அவர் என்னை துயரிலே விட்டுவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை பிறந்திருக்கிறது. நன்றி ஆண்டவரே. எங்களது கண்ணீரை துடைத்தவரே நன்றி. எங்களது கரங்களை இறுக கோர்த்து பிடித்து கொண்டவரே நன்றி. எங்களது பயணத்தில் துணையாக இருப்பவரே நன்றி. எங்களுக்கு பாதையாக இருப்பவரே நன்றி. எங்களுக்கு வழியாக, வாழ்வாக, ஒளியாக இருப்பவரே நன்றி. ஆண்டவரே, இதோ ஏராளமான மக்கள் தங்களது துயர்களுக்கு மத்தியில், தங்களது துன்பங்களுக்கு மத்தியில் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் பலன் பெற்றிருக்கிறார்கள், பயன் பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் தளர்ந்து விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு, இதோ இன்னும் இன்னும் எங்களது வாழ்க்கையில்
நாங்கள் ஏராளமான பணிகளை செய்ய வேண்டும், எங்களது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், அதற்கு எங்களது கடவுள் கூடவே இருக்கிறார் என்கிற அசைக்க முடியாத உணர்வை இந்த நேரத்திலே தந்தீரே, அதற்காக நன்றி. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய மக்களாக உம்முடைய வழியிலே என்னாலும் நடக்க, துணிந்து நடக்க, நம்பிக்கையோடு நடக்க எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். ஆமென், ஆமென், ஆமென். மாண்புயரில் வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம உரைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம உரைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென்.